அண்ணன் சொல்றது வந்து நம்ம கழுதைன்னா ஒரு இழி பிறப்பு மாதிரி இருக்குது. கழுதையிலே அழிஞ்சிருச்சு, வண்ணத்து பூச்சி அழிஞ்சிருச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு. நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலை. சக மனித சாவியை சைத்துக்கிட்டு தான் நம்ம போறோம். நாய்களை முற்றில் முழுதான் ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும். அப்ப பிளேக் நோய் வரும். இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில வைக்கணும். அப்ப அதை முறையா மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். அதுக்காக நீங்க என்னன்னா தெரு நாயின்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம ஆளு ரோட்டுக்கு வந்துட்டான், அவன் தெரு நாயா ஆயிட்டான். அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி. அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசல்ல கிடப்பான், பாதுகாப்பா இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியா பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில தான் இருப்பாரு. அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. இது ஒரு பெரிய சந்தை. அதனால என் நாயை தெளிவு போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதனால அது வீட்டு நாயா தெரு நாயமா இருக்கு. இதான் நாய், நம்ம நாய். அது உரிய பராமரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு. இங்க போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்கா அது என்ன செய்யுது, அதை சாப்பிட்டு பழகணும்னு இந்த சுவையில வந்து அங்க திருப்பூர்ல காங்கயத்துல பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு, இங்கே பெரம்பலூர்ல கடிச்சிருச்சு. அதனால விவசாயிகள் பாதிப்பு. அதுக்கெல்லாம் நாங்க அறிக்கை கொடுத்து பேசணும். அரசு இது பொறுப்பா எடுத்து அணுகணும். அதுக்காக நாயை முற்று முழுதாக ஒழிச்சிருதுங்கிறது, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளை எல்லாம் கொன்றணுங்கிற முடிவு வரக்கூடாது. இத குடிசை இல்லா வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அது ஒரு சரி பண்ணும், அதை சரி பண்ணும்.